வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் எம் தலைப்பு செய்திகளை காணலாம். தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக தாங்கள் துணை நிற்போம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவு. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். கடும் குளிரிலும் பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளதாளம் கொட்டியும் உற்சாகம். பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல், தலைமை காவலர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரில் பங்கேற்குமா நியூசிலாந்து அணி? இனி விரிவான செய்திகளை காணலாம். தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக தாங்கள் துணை நிற்போம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சமூக வலைதள பதிவில் மும்பை மாநகராட்சி தேர்தல் பரப்புரையின் போது பாஜகவின் முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை மும்பை மராத்தியர்களின் நகரம் அல்ல, பண்பாட்டு நகரம் என்று பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். இதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவரின் ஜனநாயக உரிமை. ஆனால் மும்பைக்கு வந்தால் தம்பி அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்பதெல்லாம் கடும் கண்டனத்திற்குரியது என்றார். பின்னர் ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு தம்பி அண்ணாமலை என்ற தனி ஒருவருக்கு மட்டும் அவமதிப்பதல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும் என்று கூறினார். மேலும் தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக தாங்கள் துணை நிற்போம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகையொட்டி கடும் குளிரிலும் பழைய பொருட்களை எரித்து உற்சாகமாக கொண்டாடினர். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகையொட்டி பொதுமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதில் அதிகாலையிலேயே பொதுமக்கள் எழுந்து கடும் குளிரிலும் பழைய பொருட்களை எரித்து சிறுவர்கள் மேளம் கொட்டியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் வீட்டு வாசலின் முன் பெண்கள் கோலமிட்டனர். பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதலில் தலைமை காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் கைபர் பங்துங்க்வா மாகாணம் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ளதால் அடிக்கடி தாக்குதல் நடைபெற்று வருகிறது. எனவே அங்குள்ள டேங்க் பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோமல் பஜார் என்ற இடத்திற்கு அருகே சென்றபோது பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது. இதில் தலைமை காவலர் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 3 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. பின்னர் இந்த தாக்குதலில் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் பாகிஸ்தான் உள்துறை மந்திரி மோசின் நக்வி கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் ராஜ்கோட்டில் 2வது ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது. போட்டியில் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய வீரர்களும் கேப்டன் மைக்கேல் பிரேஸ்டெல் தலைமையிலான நியூசிலாந்து வீரர்களும் பங்கேற்கின்றனர். மேலும் இந்த போட்டியினை நியூசிலாந்து அணி கட்டாயமாக வெல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொள்கை அரசியல் என்பதே இல்லை, கார்ப்பரேட் அரசியல்தான் உள்ளது என்று இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் தமிழரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது மற்றும் தேர்தலில் பங்கேற்பது குறித்து ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைவர் தமிழரசு தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழரசு கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தலித் மக்களுக்கு எந்தவித வளர்ச்சி திட்டமும் செயல்படுத்தவில்லை என்றும் அந்த சமூகத்தை உதாசீனப்படுத்தும் வகையில்தான் திமுக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கொள்கை அரசியல் என்பதே தமிழகத்தில் இல்லை என்றும் தமிழகத்தில் கார்ப்பரேட் அரசியல்தான் உள்ளதாகவும் தாவேகா தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு சென்றுள்ளதற்கு அவர் மட்டும் பொறுப்பல்ல, மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆதி திராவிட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பிடத்தகுந்த எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் முன்வைக்கவில்லை, செயல்படுத்தவில்லை. மாறாக
அந்த மக்களுக்கு முரணாக, முட்டுக்கட்டையாக அதை உதாசீனப்படுத்துகிற, அந்த சமூகத்தையே உதாசீனப்படுத்துகிற ஒரு போக்கோடு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். செய்யாறு கோட்டாட்சியர் அம்பிகா ஜெயின் விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் காவல்துறையினர், ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளைச் சேர்ந்த ஊழியர்கள், தன்னார்வலர்கள் என 100க்கு மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அறிவுரை வழங்கினர். சாலை பாதுகாப்பு விதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். 4 சக்கர வாகனங்களின் முகப்பு விளக்கின் நடுப்புள்ளியில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டினர். அப்போது அவ்வழியாக வந்த நகராட்சி ஆணையரின் வாகனத்திலும் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பி வைத்தனர். இதில் காவல் துணை கண்காணிப்பாளர் கோவிந்தசாமி, ஆரணி வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் கராத்தே, சிலம்பம், கிக் பாக்ஸிங் பயிற்சிகளுக்கென இண்டிபெண்டன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்பை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் போத்தனூரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கராத்தே, சிலம்பம் மற்றும் கிக் பாக்ஸிங் ஆகிய பயிற்சிகளை வழங்கும் வகையில் இண்டிபெண்டன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் பயிற்சி மையத்தின் துவக்க விழா சாம்பியன் சின்டோ ரியோ கராத்தோ தே இந்தியா அமைப்பின் நிறுவன தலைவர் கிருஷ்ணகுமார், பொதுச் செயலாளர் ஆசத் காமில் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக், திமுக கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் பொங்கல் திருநாளையொட்டி திமுக சார்பில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றிய திமுக சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு காட்டூரில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் 8 அணிகள் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் காட்டூர், கவரப்பேட்டை அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்த போட்டியில் கவரப்பேட்டையை வீழ்த்தி காட்டூர் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு மீஞ்சூர் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் கோப்பைகளையும் பரிசு தொகையையும் வழங்கினார். நடுவர்களுக்கு, சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே உள்ள சூரிய மினுக்கன் என்னும் ஊரில் உயர்மின் கோபுரம் அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூரிய மினுக்கன் என்னும் ஊரில் உள்ள 116 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தின் மூலம் 120 ஏக்கர் நில பாசன வசதி பெறுகிறது. இங்கு நெல் பயிரிடப்பட்டு வருகின்றனர். மக்காச்சோளம், உளுந்து, சிறுபயிறு, பருத்தி, வாழை ஆகியவையும் பயிரிடப்படுகின்றனர். இந்த ஊரின் அருகே தனியார் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து மின்சாரம் கொண்டு செல்வதற்கான உயர் அழுத்த மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த மின் கம்பங்கள் குளத்தின் வழியாக அமைக்கப்பட்டு வருகின்றனர். இதை கண்டித்து ஊர் மக்களும் பாஜக ஒன்றிய செயலாளர் சரவணும் மின் கோபுரங்கள் மீது ஏறினர். தகவல் அறிந்து கயத்தாறு வட்டாட்சியர் அன்பகராஜ், காவல்துறையினர் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மின்கம்பம் அமைக்கும் பணிகளை நிறுத்தினால்தான் கீழ் இறங்குவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். அவர்கள் பிற்பகல் 3 மணி வரை கீழே இறங்காததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கார் ஆடியோ கண்டுபிடிப்புக்கு ஆசிய அளவில் நடந்த போட்டியில் 3 கோப்பைகளை கோவையைச் சார்ந்த கார் நிறுவனத்தினர் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கார் ஆடியோ கண்டுபிடிப்பு குறித்து சர்வதேச அளவில் காட்சிப்படுத்தப்பட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. ஆசிய அளவிலான போட்டியில் கோவை RM கார்ஸ் நிறுவனம் காரின் ஆடியோக்கள் வடிவமைத்து 3 கோப்பைகள் வென்றுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குனர் இம்ரான் தெரிவித்தார். 3 கோப்பைகளையும் நாட்டுக்காகவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்காக அர்ப்பணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிரியேட் ஆச்சுங்கிறது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட பெஸ்ட்டாக தெரியணும், வெளியே தெரிய வைக்கணுங்கிற காரணத்தினால நம்ம வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்ததுன்னா ஒரு இன்டர்நேஷ்னலில் போய் நம்ம பண்ணணும்னு இருந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரி பார்த்திங்கன்னா தாய்லாந்து போனோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அங்கே போனோம். நம்ம அதில் அங்கே போய் நம்ம டீம்லாம் சேர்ந்து அங்கேயே ஸ்டே பண்ணி காரை பர்ச்சேஸ் பண்ணி அங்கேயே கம்ப்ளீட் பண்ணி we won 2 trophies. அங்கேயே 2 ட்ராஃபி வின் பண்ணிட்டு வந்தவங்க. கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சிக்குளத்தில் தனியார் மருத்துவ பட்டய படிப்பு செவிலியர் கல்லூரியில் புகுந்து மர்ம நபர்கள் பொருட்களை உடைக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பூதப்பாண்டி அருகே இறச்சிக்குளத்தில் தனியார் பட்டய படிப்பு செவிலியர் கல்லூரி உள்ளது.
இந்த கல்லூரியின் பொருளாளர் அந்த பகுதி வழியாக அதிகாலையில் நடைப்பயணம் செல்லும் போது மர்ம ஆட்கள் புகுந்து கல்லூரியை சேதப்படுத்தியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அங்குள்ள சிசிடிவி கேமராக்களையும் சேதப்படுத்திய அந்த கும்பலை அவர் தட்டி கேட்டபோது அவரையும் கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த அவர் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு சென்றதும் வன்முறை கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல எங்களுடைய நிறுவனத்தினுடைய பொருளாளர் வாக்கிங் போகும்போது அவரு என்ன விஷயம்னு கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே நீ யாரெல்லாம் கேட்டுட்டு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ரத்தனராஜ் சக்கப்பத்து மணவளக்குறிச்சி ஸ்டேஷன்ல உள்ள அந்த ஸ்டேஷன் பகுதியில் உள்ள ஆளு அவரு நான் ரத்தனராஜ் இது எனக்கு பிரச்சனை போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிருக்கிறார். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சார்பில் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டதை அவற்றை சிறிய தொகுப்புகளாக காணலாம். தஞ்சாவூர் மாவட்ட பாஜக தன்னார்வ தொண்டு நிறுவனம் பிரிவின் சார்பில் திருப்புவனத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதிய மண்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி முகமது இஸ்மாயில் நினைவு அறக்கட்டளை சார்பில் தாளாளர் ரஹமதுல்லா தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. வண்ண கோலங்கள் இட்டு மாவிலை தோரணம் கட்டி கரும்புகள் சூழ புது பானையில் புத்தரசு இட்டு பொங்கலிட்டனர். மாணவர்களும் ஆசிரியர்களும் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து வடம் இழுத்தல், உரியடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசளிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதீபன், ஊரக வளர்ச்சி முகமை இயக்குநர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் நடைபெற்ற உரியடி, வடம் இழுத்தல் ஆகிய போட்டிகளில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பங்கேற்றார். போட்டிகளில் வென்ற ஊழியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தஞ்சாவூரில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அரசு வழக்கறிஞர் பொற்செல்வி கலந்து கொண்டார். பொங்கலிட்டு படைத்த பின் கோலப் போட்டிகள், நாட்டுப்புற நடனங்கள் நடைபெற்றன. கோவை தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேட்டி சேலை அணிந்த மாணவ மாணவியர் பொங்கலிட்டு கொண்டாடினர். வளாகத்தில் கோலமிட்டு தோரணங்களால் அலங்காரம் செய்து பொங்கலிட்டனர். உரியடித்தல், வடம் இழுத்தல், கபடி ஆகிய விளையாட்டுகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் தனியார் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் நமது கலாச்சாரம், பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் உழவுக்கு பயன்படுத்தப்படும் டிராக்டரை ஒரு மாணவி கல்லூரிக்குள் ஓட்டி கொண்டு வந்தார். மற்றொரு மாணவி சேலை கட்டி சிலம்பம் சுற்றினார். இதேபோல் பேராசிரியை சிறுவயது நினைவில் பம்பரம் விட்டு மகிழ்ந்தார். கீற்றில் குடிசை அமைத்து ஆடு, மாடு, முயல், வாத்துக்குளம் என ஊர்புற கண்முன் நிறுத்தியிருந்தனர். புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் வேட்டி சேலை அணிந்து மண்பானையில் பொங்கல் வைத்தனர். பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டனர். வாழை இலையில் வாழைப்பழம், பூ, கரும்பு ஆகியவற்றை படைத்து பூஜைகள் செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. தாரத்தப்பட்டை மேளதாளங்கள் முழங்க மாடாட்டம், கரகாட்டம், ஜல்லிக்கட்டு காளையுடன் மாவட்ட ஆட்சியர் அருணாவும் அரசு அலுவலர்களும் ஊர்வலமாக சென்றனர். ஆட்சியர் அருணா பொங்கல் வைக்க அனைவரும் உற்சாகமாக கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதிய மண்பானையில் பச்சரிசி, வெல்லம் கொண்டு பொங்கல் வைத்தனர். பின்பு வளாகத்தில் கரும்பு வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொங்கல் விழா ஒன்றிய தலைவர் திவ்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோலப் போட்டி, பானை உடைத்தல், கயிறு இழுத்தல், பந்து விளையாடுதல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூர் தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் வேட்டி சேலை அணிந்து வந்து செங்கரும்பு வைத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு குளவையிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கரகாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
அதனைத் தொடர்ந்து கோலம் போடுதல், கயிறு இழுத்தல், பூக்கட்டுதல் போன்ற போட்டிகளும் நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடினர். 15 பொங்கல் பானைகளை அமைத்து கரும்பு, மஞ்சள், வெல்லம் வைத்து மேல்மருவத்தூர் கோபூஜை செய்து பொங்கல் அடுப்பு திறந்து வைத்தனர். பின் சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். மாணவ மாணவியர் அலங்காரம் செய்யப்பட்ட மாட்டு வண்டி, குதிரை வண்டியில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழாவில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பாரம்பரிய முறைப்படி ஆடை அணிந்து வந்து கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பானை உடைத்தல், உரியடித்தல், குண்டு எறிதல், சுருள் வாள் சுற்றுதல் போட்டிகளில் அரசு அலுவலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் மேயர் ஜெகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநகராட்சி ஊழியர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மேயர் ஜெகன் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிட்டா, மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல்லா ரஹ்மான், கூடுதல் ஆட்சியர் பத்மஜா ஆகியோர் தமிழக பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை, சேலை அணிந்து வந்து ஊழியர்களுடன் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உரியடித்தல், வடம் இழுத்தல் ஆகிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மேல்மருவத்தூர் நடத்தும் 2026 தமிழர் திருநாள் தைப்பொங்கல் விழா ஜிபி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரியின் துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 15 பொங்கல் பானைகள் அமைத்து கரும்பு, மஞ்சள் கொம்பு, வெல்லம் வைத்து மேல்மருவத்தூர் கோபூஜை செய்து பொங்கல் அடுப்பு திறந்து வைத்தனர். பின்பு சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபட்டனர். இதில் மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்தும், மாணவிகள் சேலை அணிந்தும் தமிழ் முறைப்படி கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று சூரியனுக்கு படையிலிட்டனர். இதையடுத்து கல்லூரி மாணவர் மாணவியர்கள் அலங்காரம் செய்யப்பட்ட மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதில் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக தாங்கள் துணை நிற்போம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவு. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். கடும் குளிரிலும் பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளதாளம் கொட்டியும் உற்சாகம். பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல், தலைமை காவலர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்குமா நியூசிலாந்து அணி? இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.